எல்லாரும் தேவ வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலப்பா கேட்க போற வார்த்தைகளை இப்படி கரத்துல தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நான் அல்லப்பா, நீரே எங்களை மறைத்து வெளிப்பட வேண்டுமா சிந்திக்கிறேன். ஆண்டவரே, நீரே ஏற்ற வார்த்தைகளை நீர் எங்களோடு இடைபட வேண்டுமா சிந்திக்கிறப்பா. உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். எல்லாரும் வாயில் திறந்து, என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆமாண்டவரே, உமக்கே நாங்கள் எல்லா துதியும் நம்ம மகிமை செலுத்துகிறோம். அப்பா, இவரை எங்களோடு இடைப்படுங்க, நல்ல வார்த்தைகளை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே வார்த்தையினால் நாங்கள் திருப்தி அடைந்து கடந்து செல்லத்தக்கதான ஒரு நல்ல சூழ்நிலைகளை தாங்க. உடைய கருத்தலைகளை தான் தயார்படுத்தி சொல்லிக்கிறோம். இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். எல்லாரும் என்ன பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கீங்களா? யாரெல்லாம் இது வரைக்கும் என்ன பார்த்ததில்லை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சிரிக்கிறீங்க. பார்த்திருந்தேன்னு சொல்லுங்க. பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பார்த்திருப்பீங்க, இப்ப வேற மாதிரி பார்த்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் அவர் சித்தத்தின்படியே நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் ஆண்டவரை என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டுமப்பா, என்ன தாகத்தோடு ஜனங்கள் வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் கேட்கப்படுது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெளிவா சொன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். பைபிள் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா திருப்பிக்கோங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓகையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டு சொன்னாரு, எப்பா சோதனைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சோதனையை தான் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சோதனையில பாக்குறீங்களா, ஆண்டவரை பாக்குறீங்களா? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். சோதனை வரும்போது எல்லா பக்கம் முட்டி மோதிட்டு ஆண்டவரை பாக்குறதே கிடையாது. சோதனை வந்த உடனே நம்ம யாரை பாக்குறோம்? சோதனையை தான் பாக்குறோம். ஆனா சோதனை வந்து ஏன்னா அப்படித்தான் நம்மளை வந்து என்ன பண்ணும், தாக்கும். அல்லேலூயா. அதாவது என்னன்னா, நம்ம சிந்திக்க கூடாத டைம் இருக்காது. அதாவது என்னன்னா, யோசிக்க கூட டைம் இருக்காது. டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடும், பிரச்சனை மேல பிரச்சனை வந்து என்ன பண்ணிடும், தலை மேல வந்து உட்கார்ந்துரும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை பத்தி அந்த ஒரு யோசனையே இருக்காது.
என்னன்னா ஐயோ இப்படி பிரச்சனை வந்துட்டு அப்படிங்கிற அந்த பிரச்சனையே பார்த்து என்ன பண்ணிரும், நம்ம சோர்ந்து போயிடும். லேலூயா. இன்னைக்கும் இங்க வந்திருக்கிற நிறைய பேர் சோர்ந்து போய் தான் வந்திருக்கிறீங்க. லேலூயா, லேலூயா. கர்த்தர் அதற்கான வார்த்தையை தான் கொடுத்து கொண்டிருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், எப்ப உன்கிட்ட இருக்கிற சோதனையை காட்டிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஏன் சில நேரத்துல அதை மறந்துடுறீங்க? சில நேரங்கள்ல அதை என்ன பண்றோம், மறந்துடும். நான் சொல்ற சில நேரங்கள்ல எப்பவுமே அதை என்ன பண்றோம், மறந்துடும். அதான் மறக்க கூடாது. ஏன்னா ஆண்டவரோடு இருக்கும்போது அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல பதிக்கப்பட்டு இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம சோதனைகள்ல ஒருவேளை ஒரு சோதனை வருது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எப்படியும் ஜெயத்தை தருவார் அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி இருக்கணும். அப்படின்ட்டு இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ணுவான்னா, சத்துரு இன்னொரு ஆளை கொண்டு வருவான், நம்ம வீட்டுல யாரையாவது கொண்டு வந்து என்ன பண்ணுவான், நிறுத்துவான். எதுக்கு? அந்த கொஞ்சம் விசுவாசத்தையும் சோதிக்கிறதுக்காக. லேலூயா, லேலூயா. சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, 41:5. சங்கீதம் 41:5 வாசிங்க. அவன் எப்பொழுதும் சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். சரி, இந்த மாதிரி பேசுறதுக்குன்னே 4 ஆத்துமா என்ன பண்ணிடும், நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இருக்கும். லேலூயா. நமக்கே தெரியும். இதுல ஒண்ணு என்ன தெரியுமா, நம்மளுக்கு வந்த பிரச்சனையை பார்த்து யார் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம். லேலூயா. சொல்ல மாட்டோம் ஒரு காரியம். இன்னொன்னு என்னன்னா, யாராவது நம்ம பிரச்சனையை பார்த்து ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களான்ட்டு என்ன பண்ணுவோம், சொல்லக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா ஒரு சிலர் மூஞ்ச பார்த்தாலும் எப்படி நம்ம மூஞ்ச எப்படி பண்ணிடுவோம், அப்படியே வாடுத மாரி. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படிங்கிறக்காண்டி மூஞ்ச அப்படி உண்மைன்னு வச்சுக்கிட்டு, ஏக்கா எப்படி இருக்கீங்க, என்னக்கா இருக்கும். எதுக்கு? வீட்டுல இருக்க பிரச்சனை கேட்கணும், அவங்க கேட்கணுங்கிறக்க. லேலூயா. ஆனா அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் தான், நம்ம எப்போ அழிவோம், எப்ப பேர் அழிக்கப்படும் எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் தான். வேணா என்ன பண்ண முடியும், நீங்க சொல்லிட்டீங்க, உங்க மூஞ்சிக்கு நேரம் என்ன பண்ண முடியாது, எதுவும் சொல்ல முடியாதுங்கிறக்காண்டி, ஆமாக்கா எனக்கும் அதே பிரச்சனை தான், எனக்கும் அதே பிரச்சனை தான், என்ன பண்ண. இதே வேற ஏதாவது இருந்தா சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நீங்கள் வேணா என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. லேலூயா. நான் சொல்றேன், நம்மளுடைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் அவருடைய சமூகம் மாத்திரம் தான். லேலூயா. இந்த ஜனங்களால நம்மளுக்கு வேணா என்ன ஒரு அற்ப கொஞ்ச நேரம் வேணா ஆறுதல் சொல்ல முடியும். உண்மையில ஒருத்தர் ஆறுதல் சொல்லுகிறார்கள் என்றா, நம்ம வீட்டுல உள்ள சூழ்நிலைகளை நினைச்சு பார்ப்போமே. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது வச்சுக்கூட ஒருத்தர் வராங்க, சரிக்கா எப்படி அடைச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது கொஞ்சம் எப்படி இருக்கும், ஆறுதலாக இருக்கும், ஆறுதலா இருக்கும். அதுக்கடுத்து அவங்க கடந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கடன் பிரச்சனையினால வந்து பாரம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், மறுபடியும் மண்டையை போட்டு குழப்பி தலைவலி வந்து. லேலூயா, லேலூயா. அப்போ நான் சொல்ற இந்த ஜனங்கள் தருகிற ஆலோசனை நமக்கு வேண்டாம். லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, ஒரு நாள் உனக்கு திராணிக்கு மேலாக சோதனைய வர நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அப்போ நமக்கு வந்திருக்கிற எல்லா சோதனையும் நம்ம தாங்குகிறதற்கு ஏற்ற சோதனை தான். லேலூயா. யோபு போல உங்களுக்கு சோதனை இருக்குதா? இருக்குதா? சொல்லுங்களேன். இல்ல. யோபுக்கு என்ன சோதனை இருந்துச்சு? எல்லாரும் வாய்க்குள்ள பேசிக்கிட்டே அப்படின்னு எல்லாம் இழந்துட்டான். இந்த யோபுவோட வாழ்க்கையில நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுமா, நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கோம். எப்படி இருக்கும்? இதே பிரச்சனையில தான் இருக்கும், இதே பழைய வீட்டுல தான் இருக்கும், பழைய கஞ்சி குடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா என்ன பண்ண, ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன பண்றோம்,
ஐயோ எனக்கு பெரிய சோதனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காரா இருக்காரா என்னன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். ஆனா யோபுவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றிலும் எப்படி இருந்தான், செல்வ சீமானா இருந்தான். அவனுக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் பெருமிஷனோட யார் உருவிட்டா, சாத்தா என்ன பண்ணிட்டான், உருவிட்டான். அந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்ணல, ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிக்கல. அல்லேலூயா. அவனுக்கு இருந்த சோதனைகள் சரி, அவன் இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டான். அவன் உடம்புல என்ன பண்றான், கைய வச்சுட்டான். உசுறு மாத்திரம் தான் இருக்குது. அல்லேலூயா. நானும் என் சகோதரனும் என் கூட பிறந்த அண்ணனும் அடிக்கடி இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை பத்தி தியானிப்போம். அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தியானிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னா, இப்படிலாம் பிரச்சனை இருக்குத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னா, யோபு போலதான் நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் மனைவி சொன்னா தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னா, ஆனாலும் அவன் என்ன பண்ணல, உடலை. நம்மளா இருந்தா அவன் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரே நீர்லாம் ஒரு ஆண்டவரான்ட்டு இருக்கிற வேதனையை தாங்கிறதுக்கு நான் போய் சேர்ந்துருவேன்ட்டு என்ன பண்ணிருப்போம், சொல்லியிருப்போம். சொல்லியிருப்போமா மாட்டோமா, நிச்சயம் சொல்லியிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை அது. ஆண்டவர் சொல்ற அந்த அளவுக்குலாம் உனக்கு பிரச்சனை கொடுக்கலப்பா, ஏதோ ஒரு சில பிரச்சனை, ஏதோ ஒரு சில சோதனை. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல நான் சொல்லுவேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே சோதனைகள்ல இருக்கிறீங்கன்னா எல்லாரும் நீங்களா அந்த சோதனை என்ன பண்ணிக்கிட்டீங்க, தூக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் தந்த சோதனையே கிடையாது. அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்தாங்க, ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தாங்க. அதனால சாத்தா என்ன பண்ணா, சோதிச்சு பார்த்தான். இங்கதான் நம்ம ஆண்டவரோட இல்லையே, ஆண்டவரோடு இருக்கோமா இல்லையா? ஆண்டவரோடு இருப்போம். வாரத்துக்கு 2 மணி நேரம் மட்டும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இல்லையா? அத சபைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆண்டவரோடு அப்படி இணைஞ்சிரும். இல்லையா? ஆண்டவரோடு இணைஞ்சி நம்மளை போல கிறிஸ்தவ இந்த உலகத்திலே இல்லைங்கிற அளவுக்கு ஆண்டவரோடு இணைஞ்சிருப்போம். ஆராதனை முடிஞ்சு இந்த வீட்டை இந்த சர்ச்சை தாண்டின உடனே இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள 4 வீட்டுல போய் கதை பேசி ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் இருந்தாருங்கிறதே மறந்துவிடும். லேலூயா, லேலூயா. சில ஊழியக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்கெல்லாம் பைக்ல போகும்போதும் ஜெபம் பண்ணுவோம், வரும்போதும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. லேலூயா. அப்படி நம்ம இருக்கோமா? சொல்லுங்க, நம்ம அப்படி இருக்கோமா? நமக்கு இருப்போமானா இல்ல. லேலூயா, லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவரோடு சேர்கிறதற்காக நாம் செலவிடுகிற நேரத்தை காட்டிலும் உலக காரியங்களுக்காக செலவிடுகிற நேரம் அதிகம். லேலூயா, லேலூயா. ஒரு காரியம் என்னன்னா, நாம் எவைகளை தேடுகிறோமோ அவைகளே பெற்றுக்கொள்ளுகிறோம். லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியத்தையும் அதிக நேசித்து அதிக தேடி அதற்காய் நேரத்தை செலவிடும் பொழுது அந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையும் அந்த உலகத்தில் உள்ள போராட்டம் தான் நம்ம வீடு தேடி என்ன பண்ணும், வரும். லேலூயா, உண்மைதானே? லேலூயா. இப்போ ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனையோட அந்த பிள்ளை படிச்சுச்சுன்னா அது என்ன பண்ணும், டாக்டர் ஆகும். இல்ல நான் எதை படிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பிள்ளை எப்படி படிக்கும், அதுக்கேத்தாலதான் நான் பாஸ் ஆனாலே போதும் அப்படிங்கிற பிள்ளை படிக்கிறது எப்படி இருக்கும், இந்த 5 மார்க்கெல்லாம் விட்டுட்டு கரெக்டா ஒரு 35 மார்க்கு, அது இப்போ 100 மார்க் தானே, 35 மார்க்குக்கு எதை படிச்சா பாஸ் ஆகிடலாங்கிற மாதிரி அந்த ஸ்கூல்லே ட்ரைனிங் அப்படிதான் கொடுப்பாங்க. அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீ பாஸ் ஆகிறதுக்கு இதை மட்டும் என்ன பண்ணிக்கோ, படிச்சு வச்சுக்கோ அப்படி. அப்போ எந்த சூழ்நிலைக்கு ஏத்தாலும் நம்ம தகுதி போடுறோமோ, எதை அதிகமா தேடுறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில படிக்கும்.
லேலூயா லேலூயா. அப்போ நம்ம ஃபுல்லா தேடுறது ஃபுல்லா உலகத்துல, இருக்கிறது ஃபுல்லா உலகத்துல, சேர்றது எல்லாம் உலகத்தாரோடு. அப்போ வீட்டுல வர்ற பிரச்சனை உலகத்துல உள்ள பிரச்சனை தான் வரும். நாம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரச்சனை நம்ம வீட்டுல என்ன பண்ணும்? அசைவாடும். லேலூயா லேலூயா. வீட்டுக்கு போனோம், பாஸ்டரையா வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது வீட்டுல என்ன டிவினாலும் ஓடும். லேலூயா. பாஸ்டரையா வண்டி சவுண்டு, சிலர்லாம் பாஸ்டரையா வண்டி சவுண்டை நல்லா தெளிவா வச்சுக்கிடுவாங்க. பாஸ்டரையா வண்டி சவுண்டு கேட்ட உடனே தடபுடான ரிமோட் எல்லாம் எடுத்து, ரிமோட் அந்த நேரம் பார்த்தா என்ன பண்ணாது? கிடைக்காது. அக்கா ரொம்ப சிரிக்கீங்க. அந்த நேரம் தான் ரிமோட் என்ன பண்ணாது? கிடைக்காது. தடபுடான ஓட்டி அந்த மெயின் சுவிட்ச் என்ன ஆகணும்? ஆஃப் பண்ணிடும். லேலூயா. அப்படி இருப்போம்னா பிரச்சனையும் என்ன பண்ணும்? வீட்டிலேயே தான் அப்படி இருக்கும். லேலூயா. அப்படி இருக்க கூடாது. பாஸ்டரையா வரும் பொழுதே அங்க என்ன பண்ணணும்? அண்ணா ஜெபத்தின் சத்தம் கேட்கணும், ஆண்டவருடைய பாட்டு வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கணும். லேலூயா. எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. எங்க வீட்டுல வந்து டிவி வாங்கி வச்சிருக்கிறோம். 24 மணி நேரமும் எங்க டிவி யாருமே பார்க்க மாட்டோம். எங்க அம்மா ஒரு ஆள் தான் பார்க்கும். மொத்தம் ஒரு 5-6 டிவி இருக்கு. சர்ச் டிவி, ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, நம்பிக்கை டிவி, இப்படி ஒரு 5-6 டிவி இருக்கு. இந்த 6 டிவி தான் என்ன பண்ணும்? மாறி மாறி ஓடும். அப்போ உலகத்தாரை எப்படி ஆதாயம் பண்ணி கொள்கிறது? நாம சரியா நடந்து ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளின் படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. லேலூயா. இப்ப எல்லாருக்குமே என்ன ஆயிட்டு தெரியுமா? நாங்க எதை பண்றோமோ அதை தான் கிறிஸ்தவர்களும் பண்றாங்க. லேலூயா. மாற்றம் இருக்கா? இல்ல. எங்க மனம் திரும்புதல் வர? நம்மளே முதல்ல என்ன பண்ணல? மனம் திரும்பல. லேலூயா லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். லேலூயா. அந்த சொல்லப்பட்ட காரியத்தின்படி நம்ம இருக்கிறோமா? தன்னைத்தான் நம்ம வெறுத்து இருக்கோமா? சொல்லுங்க. நம்மள நாமே வெறுத்து இருக்கிறோமா? இல்ல. சரி, நம்ம வெறுத்து இருக்கிறோமா வெறுக்கலையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்லட்டா? ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போறோம். அந்த இடத்துல நமக்கு அறிமுகமான ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் இருக்குது, நம்ம சொந்தக்காரங்க தான். இன்னொரு ஆளும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அறிமுகமானவன் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆளையே உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நம்மளை பத்தி இவங்க இந்த அக்கா இந்த இது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அக்காவை பத்தி தெரியுமா? அவங்க அங்க அப்படி இருக்காங்க, இங்க இப்படி இருக்காங்க, அதை செய்யறாங்க, எதை செய்யறாங்கன்னு சொல்லும் போது நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கும்? அப்படி இந்த ஐஸ் கட்டி எடுத்து அப்படி தலையில பட்டா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? வயிறுலாம் கப 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 கபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏன்? நம்மளை பத்தி சொல்லலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை குறித்ததான, அதாவது என்ன, தன்னைத்தானே வெறுக்காதது எப்படின்னா, நம்மளை நாம உயர்வா பார்த்துக்கிடுவோம். அவங்க நம்மளை உயர்வா பேசணும்னு நினைப்போம். இந்த சொல்லுவாங்களா, என்னை பத்தி தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் தன்னைத்தான் வெறுக்காதவர்கள். லேலூயா. நிறைய ஊழியக்காரர் மத்தியில இந்த இது உண்டு. அது என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் கொடுகை, நேரத்து நடந்த கொடுகையை நான் சொல்றேன். ஆராதனை நடந்துட்டு இருக்கு, ஒரு ஊழியக்காரர் உட்கார்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு? அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு. சரி, என்னன்னா அவன் சொல்லி நான் கேட்கணுமா? நானே பெரிய ஊழியக்காரன். லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க ஆண்டவர் பின்னாடி போகவே முடியாது. லேலூயா. நீங்களும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்ல, ஊழியக்காரனுக்கு ஒண்ணு, சபையில் உள்ள ஆளுக்கு ஒண்ணுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். அவர் பின்னாடி வரணும்னா நாம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். லேலூயா. அழகும் ஆடம்பரமும் லேலூயா லேலூயா.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? நம்மள நாமே வெறுக்கலைன்னா சோதனை என்ன பண்ணும்? வரும். நம்மை நாமே வெறுக்காமல் தனக்காண்டி தான் பெருமை அப்படின்னு இருக்கிறவர்கள் யாருன்னா உலகத்தார்கள். உலகத்தாருக்குன்னு ஒரு சுபாவம் உண்டுன்னா இதுவும் ஒரு சுபாவம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு இருக்கிறவர்கள் உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் நேசிக்கிறவர்களா இருப்பார்கள். அப்பேற்பட்ட காரியத்தை நேசிக்கிறவர்களா இருப்போமானால் நாம் நம்மை நாமே வெறுக்காதவர்களா இருப்போம். சோதனையை மேல தூக்கி வச்சுக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. அந்த வசனத்திலே அவர் சொல்றாரு, அந்த 1 கொரிந்தியர்ல ஆண்டவர் சொல்றார், அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர்ல வாசிங்க. அவரோ தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இது எதுக்கு சொல்றேன்னா, வாக்குத்தத்த ஆண்டவர் தந்துட்டாரு, ஆனா சோதனை தான் எனக்கு வருதோ தவிர வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புலம்பிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு இன்னைக்கு உபாசத்துக்கு வரும்போது கூட புலம்பிட்டு வந்த ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், வேதத்துல எல்லாரும் வேதத்தை நல்லா வாசிச்சிருக்கிறீங்களா? யாரெல்லாம் வேதத்தை முழுசா வாசிச்சிருக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. வாசிக்கல? சரி, ரைட். வேதத்தை நன்றாய் வாசித்திருந்தோம், அறிந்திருந்தோம்னா நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? ஆண்டவர் இன்னும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றல அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? சொல்லவே மாட்டோம். ஏன்னா வேதத்துல வாக்குத்தத்தம் சொன்ன உடனே என்ன பண்ணல? நிறைவேறல. காத்திருந்துதான் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் என்னன்னா, இங்க இருந்து பாஸ்டரியா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னா சர்ச்சை விட்டு தாண்டதுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணிடணும்? நம்ம மேல வந்து விழுந்துடணும். அல்லேலூயா. அப்படிதான் நமக்கெல்லாம் என்ன இருக்கு? நினைப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. காத்திருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, அதிசயங்களை காணப்படும், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, எப்போது ஆசீர்வதிப்பீங்க? எனக்கு எப்போது இந்த ஆசீர்வாதம் என் கை கூடி வரும் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? உட்கார்ந்து ஜெபிக்கணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இங்க இருந்து சொல்றாரு ஆண்டவர், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், உன் பிரச்சனைகளை தடைகளை தகர்த்து போடுவேன் அப்படின்னு வீட்டுல போய் டிவியை போட்டுட்டு மல்லாக்கப்படுத்திட்டா தடை அப்படியேதான் இருக்கும். இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற காரியம் அதான். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, செஞ்சுருவான்ட்டு வீட்டுல போய் நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, என் தடைகளை மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தடைகளை என்ன பண்ணணும்? மாற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் அது என்ன கிடைச்சது? சொப்பனம் கிடைச்சிச்சு. என்ன சொப்பனம் கிடைச்சிச்சு? யோசேப்பு தெரியுமா? பைபிள்ல உண்டு. யோசேப்புன்னு ஒரு பையன் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? சொல்லுங்க. எல்லாரும் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள்? நான் இப்பதான் இன்னைக்குதான் கிறிஸ்துவ பத்தி தெரியுங்கிற ஒரு அண்ணிலையும் சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லை. சரி, நான் 1 வருஷமா தான் ஆண்டவர் பத்தி எனக்கு தெரியுங்கிற ஒரு அண்ணிலையும் சொல்லுங்க. அதுவும் இல்லை. சரி, ஒரு 5 வருஷம் எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியுங்கிற ஒரு அண்ணிலையும் சொல்லுங்க. இல்ல 5 வருஷம் அதுக்கு மேல ஒரு அண்ணிலையும் சொல்லுங்க. அப்ப குறைஞ்சது 5 வருஷம். 5 வருஷத்துல யோசேப்புன்னு ஒரு ஆளை உங்களுக்கு இன்னும் தெரியலையா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். யோசேப்புங்கிற ஒரு ஆளை தெரியும். அவன் என்ன சொப்பனம் கண்டா? கதிர்கட்டு வணங்குனது. வணங்குச்சா வணங்கலையா? வணங்குச்சு. எத்தனை கதிர்கட்டு வணங்குச்சு? 11 கதிர்கட்டு. 11 கதிர்கட்டு. இன்னொரு இடம் வருது, சூரியனும் சந்திரனும். அப்போ அந்த சொப்பனம் கண்டதை
அவன் சின்ன பையனா இருந்ததுனால என்ன பண்ணிட்டான், எல்லார்ட்டையும் சொல்லிட்டான் அப்படின்னு நாம நினைப்போம். ஆண்டவருடைய சித்தம் அது, அவன் சொல்லணும். அதனால அவன் என்ன பண்ணணும், அங்க என்ன பண்ணணும், அடிமையா போகணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். யோசேப்பு அடிமையாய் போன உடனே, அவன் விற்கப்பட்ட உடனே அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டவரே வணங்குற மாதிரி இது சொப்பனம் கொடுத்திய, நான் இப்படி அடிமையா கிடக்கேன்னு அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு இருப்பான். ஆனால் அவன் ராஜாவை உயர்த்தப்பட்டிருப்பானா? முடியாது. அல்லேலூயா. அவன் அடிமையாய் இருந்த வேளையிலும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனா இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் காத்திருக்கிறவனா இருந்தான். ஏற்ற வேலை ஒரு நாள் வந்தது. எந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் அவன் அங்கே அடிமையாய் இருக்கிறானோ அதே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி அவன் ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிற காரியம் அநேக நாள் காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் விசுவாசத்தோடு காத்திருப்பீர்களானால் ஏற்ற நாள் ஒன்று வரும். அந்த நாளில உங்களை உயர்த்துகிறது. அது யாராலும் தடுக்க முடியாது, அது யாராலும் தடை பண்ண முடியாது. ஏன்னா அவர் திறப்பாரானால் அதை அடைப்பவன் இல்லை, அவர் அடைப்பாரானால் அதை திறப்பவன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரையிலும் நீ பொறுமையோடு காத்திரு. எரிகோவை 7 நாள் சுற்றி வர சொன்னாரு. 7வது நாள் 7வது முறை சுற்றி வருகிற வேளையில அவர் சொன்னார், இதுவரை நீ அமைதியா இருந்தது போதும், நீ ஆர்ப்பரித்து கொண்டாடு, உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் பொறுமையா இருக்க சொல்றாரா? பொறுமையோடு காத்திருங்க. ஐயோ, எல்லாரும் ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க, சந்தோஷத்தோடு கெம்பரித்து கொண்டாடுறாங்க. நமக்கு வேண்டாம் அந்த கெம்பீர சத்தம், நமக்கு வேண்டாம். அது கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிற சந்தோஷம், அது கொஞ்ச நாள் மாத்திரம் இருக்கிற சந்தோஷம், அது நமக்கு வேண்டாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தர் சொல்லுவார், இந்த வேளையில நீ ஆர்ப்பரித்து கொண்டாடு மகளே, நீ ஆர்ப்பரித்து கொண்டாடு மகனே, இது உனக்கான நாள். இன்னைக்கு நான் தருகிற சந்தோஷமும் சமாதானமும் அது உன் வாழ்விலே அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற சந்தோஷம் அது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஏற்ற வேலை வரும் வரையிலே நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். மணிக்கான சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாத தேவன். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறி போகலாம், அவர்களுடைய வார்த்தை மாறி போகலாம். ஒருவேளை இன்னைக்கு உதவுவேன்னு சொன்னவர்கள் பணக்காரரா இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவுவேன்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை அவங்க சூழ்நிலையிலே தலைகீழாய் மாறிடும், உங்களுக்கு உதவ முடியாது. ஆனால் என் தேவன் எப்பொழுதும் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பணக்காரராய் இருக்கிறார். அவர் நினைத்தால் ஒரு நிமிடம் போதும், உங்களை உயர்த்துவதற்கு ஒரு நிமிடம் போதும். ஐயோ, கடன் பிரச்சனை இன்னும் எனக்கு மாறல, ஒரு ரூபாய் கூட குறையல, அதே கடன் பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறது, நான் என்ன செய்வது? ஐயோ, சோதனை மேல சோதனை, அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு கடனை வச்சுட்டு இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கான்னு உங்க காது கூட பேசுகிறதை கேட்டு ஒரு சோதனைக்குள்ளாய், ஒரு வேதனைக்குள்ளாய், ஒரு கலக்கத்துக்குள்ளாய் இருந்து கடந்து வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பேசுகிறதற்கு அவன் ஒன்ன உருவாக்கல, அவன் பேசுகிறதற்கு அவனுடைய பிள்ளை அல்ல நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தெரிந்தெடுத்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் மகளே, நீ என்னுடையவன் மகனே. உனக்கு குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானாலும், உன்னை குறித்து எது சொல்ல வேண்டுமானாலும் உரிமை எனக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. நான் ஒரு நாள் உன்னை ஏளனமா பேச மாட்டேன், நான் ஒரு நாள் உன்னை ஏளனமா பேச மாட்டேன். உன்னை உயர்த்துகிறதே என் சித்தம், உன்னை உயர்த்துகிறதே என் விருப்பம். உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம், அநேகர் சொல்லுகிறது என்ன தெரியுமா, நம்ம அநேக நாள் சோர்ந்து போகிறது என்ன தெரியுமா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் பேசுகிற வார்த்தையினாலே நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நானே பல நாள் அதனாலதான் சோர்ந்து போனேன். என்னன்னா, நான் ஊழியத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது, நல்லா பிரசங்கம் பண்றப்பா, நீ பண்ணு, ஊழியத்தை செய் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, நீ நான் ஊழியத்திற்கு
லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஆகுனா, அப்படியா ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நான் என்ன பண்ணிடுவேன், சோர்ந்து போயிடுவேன். ஒரு நாள் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து இதை குறித்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படி ஒரு நாள் தூக்கி விடுறாங்க, அதே ஆள் ஒரு நாள் என்ன பண்ணுது, என்னை கீழே அமைக்க வச்சிருது. ஆண்டவரே, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு சொன்ன வார்த்தை, நான் என்ன சொல்றேன்னு மாத்திரம் நீ காத்துரு. நான் உன்னை ஒரு நாளும் நீ கீழே போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லல. நான் உனக்கு கொடுத்த வார்த்தை, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேங்கிறது. அதை நான் செய்வேன். உலகத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களை சோதனைக்குள்ளாய், உங்களை கலகத்துக்குள்ளாய் தள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் பெருசா எடுக்காதீங்க. நான் சொல்றது என்ன, ஆண்டவர் சொன்னது என்ன, உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார்ல, அது ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை மட்டும் நீ பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இரு. 1000 பேர் 1000 சொல்லட்டும், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நீ பாட்டுல போய்கிட்டே இரு. அவனால ஒரு முழத்தை உனக்கு கூட்ட முடியாது, ஒரு காசு பிரயோஜனம் அவனால உனக்கு கிடையவே கிடையாது. நீ என் வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு வா. ஒருவேளை ஜனவரி மாசம் வாக்குத்தத்தம் கிடைக்குதா, ஜனவரியில நடக்கலையா, பிப்ரவரி மாசம் காத்துரு, பிப்ரவரியில கிடைக்கலையா, ஏப்ரல்ல காத்துரு. ஆனா நீ காத்திருந்து நீ அது கிடைக்காம போக மாட்ட. நீ காத்திருந்தது நிச்சயம் உன் கரங்களில் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சோதனைகளை தாங்கினார். முடிவில் என்னாச்சு? இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சோதனைகளை தாங்க முடியாமல் இருக்கிற நீங்கள், ஆண்டவரே என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒருவேளை ஒரு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே நான் மாம்சத்துல உலகத்துல இருக்கிறனால நான் சோர்ந்து போயிட்டப்பா, ஆனா இனி என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். இந்த ஆண்டவர் மேல இன்னும் பஞ்சுதலாய் இருந்துகிட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயமாய் இரட்டிப்பான நன்மை உங்க வீடு தேடி வரும். நீங்க இழந்ததை காட்டிலோ, மற்றவர்களால் பேசின வார்த்தைகளை காட்டிலோ, அவர் தருகிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மறைய பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி போதும். அப்போ இங்க யோசேப்பு என்ன சொல்றான், என்னுடைய வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய வீட்டையும் ஆண்டவர் மறக்கும்படி பண்ணினார். அல்லேலூயா. தகப்பனுடைய வீட்டை மறக்கிறதுனா வீட்டுல உள்ள நம்ம சொந்த பந்தங்களை மறக்கிறது அல்ல, தன்னுடைய சகோதரர்கள் செய்த காரியத்தை மறக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணாராம், செய்தார் அப்படின்னு அவன் சொல்றான். எப்போ சொல்றான், எல்லா சூழ்நிலையும் முடிந்து அவன் ராஜாவா உயர்த்தப்பட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சோதனைகள் நேரத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், அதிலே தப்புவிக்கிறதுக்கு ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் பார்த்து கொண்டு ஆண்டவரை பிடித்து கொண்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் இந்த சோதனை நாட்கள் உங்களை பத்தி பேசினவங்க, உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், உங்களை கீழே தள்ளினவர்களே, உங்களை மதிக்காதவர்கள், உங்களை கீழே போட்டு மிதிச்சவங்க, நம்மளை ஐயோ இவட்ட பணம் இல்லைன்ட்டு ஒரு காரியத்தை கூட நம்மள அழைக்காம போயிருந்திருக்கலாம், நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் மறக்கும்படியான ஒரு நாள் உண்டு. அந்த நாள் என் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகிற நாள். அதை பெறும் பொழுது நீங்க பட்ட பாடுகள், நீங்க பட்ட வேதனைகள், நீங்க கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. நிச்சயமா நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீர்களானால் தேவ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், பிராணிக்கு மேலாக சோதனைகளை ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு தரவே மாட்டாரு. தாங்கிடுகிறதற்கு பலனை தருவார், தப்பி செல்லுகிறதற்கு வழிகளை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, கடைசியா ஒரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு சொல்லி
கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஆபகு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிக்காது. லேலூயா, லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்திருக்கீங்களா? அவங்களுக்கு 2-3 திருப்பிக்கிட்டீங்களா? ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவங்களுக்கு 2-3 எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும்படியா ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறீங்க, வார்த்தை இன்னும் கிடைக்கலையே, வார்த்தை இன்னும் நிறைவேறலையே. கலங்காதீங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஆபகுக் 2:3 2வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி. குறித்த காலத்திற்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. லேலூயா, லேலூயா, லேலூயா. அது நிச்சயமாய் வரும். லேலூயா. அது தாமதிக்கிறதே இல்ல. ஒரு காரியம் என்னன்னா, வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன கிடைச்சு அந்த வார்த்தை நிறைவேறலன்னா இன்னும் அதற்கான வேலை வரல அப்படின்னா நம்ம அதுக்காண்டி என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். லேலூயா. அந்த வேலை வரும் பொழுது நிச்சயமா கைக்கு வந்து என்னதுடும்? சேர்ந்துடும். லேலூயா. நேற்று ஊழியர் கொடுகையிலேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டு ஒரு சாட்சி கேட்கும் பொழுது சொன்னார், ஒரு திருமண காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்றோம்னு வச்சுக்கிடுவோமே, பண தேவைகள் அதிகமா இருக்குது. பணத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய் நாளைக்கு கல்யாணம் முந்தின நாள் வரைக்கும் பணம் நம்மளுக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. லேலூயா. கிடைக்காது. உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்துல நான் வந்து இந்த ஜனவரி மாதத்துல வாலிபர் கொடுகையை ஒண்ணு நடத்தினேன். வாலிபர் கூட என்னுடைய சபையில வைத்து நடத்தினேன். ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி தந்தார். வாலிபர் கொடுகை நாளைக்கு இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் என் கையில என்ன கிடையாது? பைசா கிடையாது. ஊழியருக்கு காணிக்க கொடுக்கணும். கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஒரு டீம் நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என் கையில இருக்குது, கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்கும் எதுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம். மகேஸ்வரன் நானும் தான், இவங்க தான் என்னோட ஊழியத்துல உடனே இருந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நாங்க பேசிட்டு வரும் பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு வாலிபர் கொடுகை. எப்போ பேசுறோம்? சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். அந்த நேரத்துல பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு பைசா நம்ம கையில கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது 6 மணி 7 மணி இருக்கும்போது நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படின்னா இன்னும் ஒரு 1/2 நாள் தான் இருக்கு, நாளைக்கு வந்துட்டு அப்படிங்கிறேன். அப்போ மகேசன் என்னிடத்துல சொன்ன காரியம், இன்னும் ஒரு 6 மணி நேரம் இருக்கு நாளைக்கு வர்றதுக்கு. அதாவது பார்க்கிற பார்வை. நான் வந்து என்னன்றேன், நாளைக்கு ஐயோ வந்துட்டேன் அப்படின்னு பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 6 மணி நேரம் இருக்கு, ஒரு ராத்திரி இருக்கு. அவர் மாற்ற நினைத்தால், அவர் கொடுக்க நினைத்தால் ஒரு நிமிஷம் போதும். லேலூயா, லேலூயா. அதே போலதான் வாலிபர் கூட்டம் முடிந்தது. என் கையில பைசா இல்லாட்டாலும் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புனேன். எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. லேலூயா, லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். எப்படி ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அவர் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு நீர் தான், எனக்கு நீர் தான் செய்யணும், வேற யார்கிட்டனா போக மாட்டேன். நீங்க வேணா ஆண்டவர்கிட்ட இப்படியே சொல்லலாம், நான் ராஜா வீட்டு பிள்ளை ஒவ்வொருத்தருக்கையா போய் கையேந்திட்டு நிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், கேட்கலாம். நம்ம அப்பாட்ட எப்படி போய் கேட்போம்? நம்மளுடைய தகப்பனிடத்துல நம்ம உரிமையா என்ன பண்ணுவோம், கேட்போம். ஆண்டவரே, நம்ம அப்பாட்ட போய் கேட்கணும்னா, இப்ப எனக்கு நீங்க இதை செஞ்சாகணும், நான் போய் பக்கத்து வீட்டுல போய் கேட்டுட்டு இருந்தா அது உங்களுக்கு தான் அசிங்கம். அதனால நீங்க என்ன பண்ணணும், தரணும் அப்படின்னு நம்ம வீட்டுல கேட்கிற மாதிரி நம்ம அப்பாட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனை விட அவர் நம்மள அதிக அன்புள்ளவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள தாயின் தகப்பன நம்மளை கைவிடலாம், ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மளை உதறி தள்ளலாம், உதாசீனப்படுத்தலாம், உதவியே செய்யாமல் நீ தனிதான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கலாம். ஆனா நம்மளை கைவிடாத தாயின் தகப்பனுமாய் நமக்கு இருக்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கடைசி நிமிஷம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இன்னும் இருக்குது, இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, இன்னும் 4 நிமிஷம் இருந்தாலும் அந்த 4 நிமிஷம் இருக்குது, இல்ல ஒருவேளை 1 நிமிஷம் இருக்குதுனால இந்த 60 நொடி இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு இருக்கணும். ஒரு செகண்ட்ல என்ன பண்ணும், ஆசீர்வாதம் உங்க வீட்டு கதவை தட்டி கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக ஊழியர்கள் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு, உணவுக்கே வழி இல்லாம நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம், கதவை தட்டி எங்களுக்கு உணவு தந்துட்டு போனாங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நான் அப்ப அது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுதுதான் தெரிகிறது, அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு காகத்தை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காண்டி ஆண்டவர் எனக்கு ஒரு காகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மொட்டை மாடியில உட்கார்ந்துக்கிட்டு காக்கா வருமானலாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது, மொட்டை மாடியில உட்காந்துட்டு எனக்கு காக்கா சோறு கொண்டு வருமானா எதிர்பார்க்க கூடாது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, காகத்தை ஆண்டவர் அனுப்புவார் அப்படின்னு. நிறைய பேர் அதை எப்படி தெரியுமா, அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க, சில நேரம் உணவு இல்லைன்னா காக்காவை பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அது தின்னுட்டு பாதி வடையை தான் போட்டுவோம். அல்லேலூயா. அது பாதி வடையை கூட இப்பெல்லாம் நம்ம வீட்டு பக்கம் கொண்டு வர மாட்டேது. காக்காவே பார்க்க முடியல. அல்லேலூயா. அது என்னத்தை குறிக்குன்னா, காகத்தை போல எங்க இருந்தாலும் பறந்து உங்களுக்கு உணவு தருகிற ஒரு ஆளை ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருப்பார். அல்லேலூயா. இதை குறித்து நான் என்னுடைய சபைகளை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சாட்சியாய் மகேசனை சொல்றாங்க, அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை, கம்பெனியில இருக்கிறாங்க, நைட்டு சாப்பிடணும்னு ஆசை, கிளம்பி வந்துட்டாங்க. கையில எவ்வளவுதான் இருக்குது, 10 ரூபா 30 ரூபா இருக்குது, 30 ரூபா இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிடணும்னு வந்தாச்சு. சாப்பிடணும்னு வந்த ஆளு என்ன பண்ணல, இருக்கிற 30 ரூபாய்க்கு சாப்பிடல. ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோடனே புரோட்டா ஆம்லேட்டுன்னு ஒரு பிடி பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா 30 ரூபா தான் இருக்குது ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கை கழுவிட்டு போய் அந்த இடத்துல அது என்ன கல்லாப்பட்டி பணம் கொடுக்கும்போது எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சுன்னு கேட்கும் பொழுது 66 ரூபா. சரி இருங்க தாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்காண்டி ஆல்ரெடி ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யாருன்னா இவங்க சொந்தக்காரங்கள்ல ஒரு ஆளு. கை கழுவும் போது பார்த்துருக்காங்க, என்னன்னு கேட்டிருக்காங்க, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இவங்க வேலையை கையை கழுவிட்டு பைசா கொடுக்க போயிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அந்த ஆள் உங்களுக்காண்டி பணம் செலுத்தி விட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த 30 ரூபாயும் மிச்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறதற்கான அடையாளம். அல்லேலூயா. நேற்று ஒரு சாட்சியை கேட்டு அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அமெரிக்க தேசத்துல கலிபோர்னியா மாகாணத்துல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதர், கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் அந்த மாதிரி காரியங்களை வாங்கி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர். அவர் ஊழியம் செய்து அப்படி செய்து விட்டு வரும் பொழுது அடுத்த எல்லையில இருந்து அவர் அமெரிக்கா தேசத்திற்குள்ளே வரும் பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அந்த எல்லையிலே சபை வைத்திருக்கிறார். அந்த சபைக்கு போய்விட்டு வருவது வழக்கம். அப்போ அவர் நண்பரோடு பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் சபைக்கு நீ கண்டிப்பா என்ன பண்ணு, இந்த தடவையும் வந்துவிட்டு செய்தி கொடுத்துட்டு போ அப்படிங்கும் பொழுது அவர் சொல்ற, என்கிட்ட இருக்கிறது $2 தான் அப்படிங்கிறாங்க. $2 தான் நம்மளுடைய கணக்குக்கு $1 80 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மதிப்பு இருக்கு 160 ரூபா, அவ்வளவுதான் இருக்குது, $2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி பரவாயில்லவா அப்படின்னு வந்துட்டாரு. இவர் செய்தி கொடுக்கிறாரு. செய்திலாம் கொடுத்து முடிச்சோடனே செய்தி கொடுத்து முடிக்கிற வேலையில சபையில இருக்கிற ஒரு ஆள் எந்திரிச்சு, ஐயா இன்னைக்கு எங்க சபையோட போதகருக்கு பிறந்த நாள், அதனால அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும்னு ஒரு சில காரியங்களை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன பண்றாங்களாம், காணிக்கை கொடுக்கறாங்க. ஆனா இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், $2 வச்சிருந்தவர்கள்ல அந்த சபையில உள்ள
போதகருக்கு. இவருக்கு நம்ம பண்ண பிரசங்கத்துக்கு அவருக்கு கிடைச்சிட்டு நமக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இவர் பாஸ்டர் சரியா பாப்போம் அப்படின்னு கை கொடுத்து என்ன பண்றாரு, போவோம் போயிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பும்போது இவருக்கு வாகனத்துல கார்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. பெட்ரோலும் என்ன பண்ணுது, குறையுது. பெட்ரோல் இப்ப என்ன பண்ணணும், போட்டாகணும். இருக்கிறது $2. லேலூயா லேலூயா. அப்படி போகும் பொழுது வழியில ஒரு இளம் வயது பையன், ஒரு வாலிப பையன் என்ன பண்றான், லிஃப்ட் கேட்கறான். என்ன கேட்கறான், லிஃப்ட் கேட்கறான். லிஃப்ட் கேட்ட உடனே இவர் எப்போதுமே அந்த யாருக்குமே என்ன பண்ண மாட்டானா, லிஃப்ட் கொடுக்கவே மாட்டான். ஆனா இந்த பையனை பார்த்தாலும் சரி ரைட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் கொடுக்கிறாரு. இந்த பையன் ஏறி உட்கார்ந்த உடனே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்ச உடனே அவர் ஊழியக்காரர் என்பதை இவன் அறிந்து என்ன பண்றான், இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள். இவருக்கு ஒரு சந்தேகம், நான் ஊழியக்காரர் என்பது இவருக்கு எப்படி தெரியும் என்று ஒரு சந்தேகம். இப்படி போய்கிட்டே இருக்குது. இவருக்கு பெட்ரோல் என்ன பண்ணுது, காலி ஆகிக்கிட்டே இருக்குது. இவருக்கு பயம், ஐயோ ஆண்டவரே என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது அந்த பையன் சொல்லி இருக்கிறான், கொஞ்சம் தூரம் போனோடனே வலது பக்கத்துல ஒரு பங்க் வரும், அங்க என்ன பண்ணுங்க, காரை விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். விட்ட உடனே என்ன பண்ணிருக்கிறான், டேங்கை ஃபில் பண்ணிட்டு டேங்கை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. அங்க எப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டினால கடைகள் நிறைய இருக்கும். போயிட்டு அவன் உணவு சாப்பிடுகிறதுக்கு வாங்கிட்டு, ஐயா உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டு என்ன பண்றான், வாங்கிட்டு வருகிறான். இந்த பெட்ரோல் போட்டு டேங்கை ஃபில் பண்ணதுக்கு காசு யார் தான் கொடுக்குறா, அந்த பையன் தான் கொடுக்குறான். கொடுத்துட்டு மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் போனோடனே இவருக்கு இப்போ ஒரு நிம்மதி ஆயிடுச்சு. இன்னும் இந்த பையன் எங்க இறங்கினாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம டேங்கு ஃபில் ஆயிடுச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வனாந்தரமான ஒரு இடம், சரியா நான் இங்க இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்றான் சொல்லுறான். சொன்ன உடனே அந்த பையன் இறங்கி இப்படி சுத்தி என்ன பண்றான், அந்த டிரைவருக்கு முன்னாடி, அந்த இப்போ நம்ம டிரைவர் ஓட்டுறாங்க அது பக்கத்துல நின்று நம்ம இப்படி பேசுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து நின்று தன்னுடைய பர்ஸை எடுக்கிறான். எடுத்து எடுக்கிறான், பர்ஸை எடுத்து திறக்கிறான். உள்ள ஃபுல்லா என்ன இருக்குது, பணம், டாலர் இருக்குது. அந்த டாலரை எடுத்து ஒவ்வொரு டாலரா எடுத்து அந்த போதகர் மடியில போட ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான், ஒவ்வொரு டாலரா எடுத்து போதகர் மடியில போட ஆரம்பிக்கிறான். போட்டா அது அவர் மடியில பாக்குறாரு, பணம் நிறைஞ்சு இருக்குது. பார்த்துட்டு நன்றி சொல்லலாம்னு திரும்பி பாக்குறாரு. அந்த ஆளக்கா அந்த வாலிபனை காணும். அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு, வண்டியில இருக்கிறாரா இல்ல வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாரான்னு சுத்தி முத்தி வண்டிக்குள்ளலாம் இருக்கிறாரான்னு தேடி பாக்குறாரு. அந்த வாலிபனை காணவில்லை. இதுதான் கர்த்தர் செய்கிற அதிசயம். லேலூயா லேலூயா. நீங்கள் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது அவருக்காய் செய்கிற காரியங்களில் தனக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் மற்றவர்களுக்காய் கொடுத்தாலும் ஆண்டவர் எனக்கு திருப்பி தருவார். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் அதற்கு பதில் தருவார். விசுவாசத்தோடு நீங்க காத்திருப்பீங்கன்னா நிச்சயமாய் ஒரு காகத்தை கொண்டு அன்னைக்கு போஷித்த தேவன், அந்த ஊழியக்காரருக்கு ஒரு வாலிபனை கொண்டு உதவி செய்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க வீடு தேடி வந்து உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் நிச்சயம் போதுமானவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் இது நடக்குமா நினைக்கலாம். அது எப்படி நடக்கும், அது எப்படி கை போடும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது சாத்தியம். அதுக்கு உதாரணமா எங்களுடைய வீட்டுல நடந்த ஒரு காரியம். எங்கள் அக்காவுடைய திருமணத்திற்காக போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்திற்காக பணம் தேவைப்படுகிறது. இது நீங்க ஒருவேளை பொய் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அது நிச்சயம் உண்மையா நடந்த காரியம். போயிட்டு இப்படியே புலம்பிட்டு வரும் பொழுது ராஜேந்திர பாஸ்டர் சபையில நாங்கள் இருந்தோம். அந்த ஜபத்தை முடித்து விட்டு ஆராதனை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை முடிந்து வரும் பொழுது எங்க ஊருக்கு வெளியே ஒரு சிமெண்ட் சாலை உண்டு. அந்த சாலையில அந்த சுடுகாட்டு அந்த பாதையிலே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தா தேவைகள் ஒரு 150 ரூபாயோ என்னமோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வருகிறாங்க, கீழே பைசா கிடக்குது, சில்லறை காசு கொஞ்சம் என்ன பண்ணுது கிடக்குது. கடத்தோடனே எங்க அம்மா என்ன பண்றாங்க, பிறக்கிறாங்க. எங்க அம்மா எடுக்காங்க,
அடுத்து எங்க அக்கா கூட இருந்ததுனால எடுக்கிறாங்க, பார்த்தா அங்க ஒண்ணு அப்படியே கிடக்குது, சில்லறையாக கிடக்குது. எல்லாவற்றையும் பிறக்கி எண்ணி பார்த்தா கரெக்டா அதுல 150 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? கரெக்டா 150 ரூபாய் இருந்துச்சு. அந்த தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சந்தித்தார். நெய்லூயா நெய்லூயா. நானும் சில நேரம் இப்பெல்லாம் சாட்சியெல்லாம் கேட்டுட்டு போவேன். என்ன எங்கேயாவது ஒரு பெரிய மூட்டையா கடந்து அதை போய் நான் திறந்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கெல்லாம் பேசுறது உண்டு. எங்க அண்ணா நினைப்பான், வேலைக்கு போற இடத்துல காட்டு பகுதி, அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு பணம் நிறைய கிடைச்சாலும் கொண்டு வந்து செலவு பண்ணோம்னா என்ன பண்ணிடுவான், கண்டுபிடிச்சிருவான். அதனால என்ன பண்ண தெரியாதுமா, நான் மூட்டையை எடுப்பேன், அதுல நிறைய பணம் இருக்கும், அதை ஒரு கவர்ல கட்டி அங்க ஒரு கிடங்கு இருக்கு, அந்த கிடங்குல போட்டுட்டு வந்துடுவேன். போட்டுட்டு வந்து இந்த பைசாலாம் பிரச்சனைலாம் எப்படி எவ்வளவு பைசா காணும் பிரச்சனை ஓடுதுமா, அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிடங்குல போய் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து அவங்க என் அக்கௌண்ட்டுக்கு போடுற மாதிரி பண்ணிடுவேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த மனுஷனோட ஆசை இருக்கு பாருங்க, ஆசை கிடையாது, பேராசை. லேலூயா லேலூயா. இப்படி நானும் இந்த சாக்குலாம் நினைக்கிறது உண்டு. ஆனா ஒரு சில நேரத்துல சாக்கை பார்த்தோன்னா எனக்கு என்ன தெரியுமா, பயம் வந்துடும். என்ன பயம்? நான் போய் அந்த சாக்கை திறக்க அதுல பணம் இருக்குன்னு நினைக்க, அதுல யாரையாவது வெட்டிக்கிட்டு உள்ள வச்சிட்டாங்கன்னா அந்த கொலைகேசி எங்கதான் வரும், நம்ம தலையில நான் வந்து என்ன பண்ணோம், உட்காரு. அதனால சாக்கை பார்த்தா எடுக்கணும்னு தோணும், எடுக்க கூடாதுன்னு தோணும். லேலூயா லேலூயா. அதனால ஆண்டவர் தரணும், உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா கடைசி நொடி ஆனாலும் பரவாயில்ல, வீடு தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். லேலூயா லேலூயா லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு சோதனை மேல சோதனை வருது, எல்லாரும் இவன் எதுக்கு இருக்கிறான்னு பேசுறாங்களா, வீட்டில் உள்ளவர்கள் ஐயோ இருக்கிறது இவ்வளவு கடனை வச்சுட்டீங்களா, எதுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க உங்க கடன் அடைக்க போறது கிடையாது. ஐயோ இப்படிதான் பேசுறியா, நீ கொஞ்சம் காசு கொடுனா அவங்க தர போறது கிடையாது. ஆனால் ஒரு நேரத்துல அவங்க திரும்ப வருவாங்க. எப்ப தெரியுமா, இவனா எதுக்கு இருக்கிறான்னு கேட்ட அதே வாங்கி எனக்கும் கொஞ்சம் உதவி செய்ய கேட்டு வருகிற காலம் வரும். நிச்சயமாய் சூழ்நிலைகளை மாற்றுவாரே ஆண்டவர். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிற காரியம், ஏற்ற வேளையிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது. நான் எப்படி மாறாதவராய் இருக்கிறேனோ என் வார்த்தையும் மாறாததாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேறுகிற நாள் வந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, திராணிக்கு வேலைகளை சோதனைக்கு நீ எங்களுக்கு தருகிறவர் அல்லப்பா. எத்தனை சோதனை வந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தோடு நான் காத்திருப்பேன்ப்பா. ஆண்டவர் நிச்சயமாய் கடைசி நொடியானாலே என் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவர். அவர் மாற்ற வல்லவர். கடன் பிரச்சனை பெரிதல்ல. பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காம அலைதா, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் உங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்லுகிறதற்கு முன்பாகவே உங்கள் பாதத்துல வந்து உட்காரும். அப்பா நீங்க சொல்ற நான் அதுபடி செய்யறேன், அம்மா நீங்க சொல்லுங்க நான் அதுபடி செய்யறேன்னு உங்கள் பேச்சை கேட்கிற ஒரு நாள் வரும். அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டாண்டு நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நன்றியப்பா 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 நன்றியப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே நன்றி 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 நன்றியப்பா. என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றி. எல்லாரும் பார்த்து, என்ன நடந்தாலும் அப்பா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி வீடா நன்றி உமக்கு தானே. வீடையில்லா தேவன் உமக்கு தானே. ஏழை வீடா நன்றி உமக்கு தானே. ஈரையில்லா தேவன் உமக்கு
சத்தத்தை உயர்த்தி யார் கைவிட்டாலும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா, என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, யார் வேணாலும் கைவிட்டு போகட்டுமாப்பா. நன்றி நன்றி இடைவேளா. உங்களை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு, உங்களை விட்டு விலகாதவர் ஒருவர் உண்டு. என் கண்ணீரை ஆற்ற யார் இருக்கிறார்? என் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டா? என் கண்ணீர் நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. என் தனி அறையிலே நான் ஜெபிக்கிற ஏறெடுக்கிற கண்ணீருக்கு யார் பதில் தருவா? என் சூழ்நிலைகள் மாறலையே, என் பிரச்சனைகள் மாறலையே, நான் நம்பினவர்கள் என்னை விட்டு சென்று விட்டார்களே, நான் என்ன செய்வது ஆண்டவரே? நான் என்ன செய்வதப்பா? ஒவ்வொரு நாளும் நிந்தையான பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நிந்தையான பேச்சுகள் அப்பா. ஐயோ, மற்றொருவர் பேசினா கூட தாங்கிக்கலாம். என் தாயும் தகப்பனும் பேசுகிறார்கள், என் கணவர் பேசுகிறார், என் மாமியார் மாமனார் பேசுகிறார்கள். நான் எப்படி சகித்துக் கொள்ளுவதப்பா? நான் எப்படி சகித்துக் கொள்ளுவது ஆண்டவரே? ஐயோ, நான் இருக்கிறதற்கு, ஐயோ நான் மரித்தால் நலமாயிருக்குமே என்று நேற்றிரவிலே கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்தாய் அல்லவா? நேற்றும் தமே சாயங்கால வேளையில் உன் சொந்த பந்தங்கள் ஏளனமாய் பேசினது நிமித்தமாய் இரவு வேளையிலே அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா என்னை எடுத்துக்கோங்கப்பா, நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்தாயே மகளே, கண்ணீர் வடித்தாயே மகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ ஒரு நாள் உனக்கு வைத்திருக்கிறேன் மகளே, உனக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறேன். நீ வடித்த கண்ணீருக்கு தக்கதாய், நீ கேட்ட ஏளனமான வார்த்தைகளுக்கு தக்கதாய், அதையெல்லாம் மறக்கும்படியாய் ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிற நாள் வைத்திருக்கிறேன். அது இதோ சீக்கிரத்திலே அது உன் கையிலே வந்து சேரும். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு விசுவாச அறிகிடுகிறவர் ஆமென் அவருடைய மகிமையை கண்டுகொள்ள போகிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களா, நிச்சயமாய் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சூழ்நிலைகளை நினைக்காதீங்க, வீட்டுல இருக்கிறவங்களை நினைக்காதீங்க, ஐயோ நாளைக்காய் உணவுக்கு என்ன செய்வது நினைக்காதீங்க. என் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நாளைக்கு உனக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டா, அது ஏற்ற வேளையில உன் கையில வந்து சேரும். ஆமென் ஆண்டவரே, ஆமென் அப்பா, ஆமென். கலங்காதே மகளே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகளே. நேற்றைய தினத்துல நீ சொன்ன ஒரு காரியம், நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாரு இருக்கிறா, எனக்குன்னு யாரு இருக்கிறா? எல்லாரும் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு சொந்தோன்னு யாரு இல்லை, எனக்கு பந்தோன்னு யாரு இல்லை, நான் ஒரு தனிமனோன்னு அழுதல்ல. ஆண்டவர் சொல்லுற, நீ அனாதை அல்ல மகளே, நீ அனாதை அல்ல மகளே, உனக்கு தகப்பன் நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமாய் நான் இருக்கிறேன் மகளே. நீ ஏன் கலங்குகிறாய்? உன்னோடு துணையாய் நான் இருக்கிறேன், உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன் மேல் அதிகாரம் செலுத்துறதுக்கு எனக்கு மாத்திரம் உரிமை இருக்குது. உன்னை பேசுகிறதற்கு அவன் யார்? உன்னை நீ இருக்கிறதற்கு சாகலான்னு சொல்லுகிறதற்கு அவன் யார்? உன்னை உயிரோடு வைப்பேன் மகனே, உன்னை உயிரோடு வைப்பேன்.
உன் சூழ்நிலை நிமித்தமா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ, இந்த இடத்தை விட்டு மாறி வேற இடத்திற்கு போயிடலாமா? அங்க போனாவது யாருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம வருகிற வருமானத்தை வைத்துக் கொண்டு ஏதோ அன்றாட கஞ்ச குடிச்சுக்கிட்டு என்னுடைய காலத்தை ஓட்டி விடலாமா என்று இருந்த இடத்தை விட்டு ஓடலாம் நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல போய் உன்னை உயர்த்துகிறது எனக்கு சித்தமில்ல மகளே. நீ எந்த இடத்துல தலை குனிந்து நின்னாயோ, எந்த இடத்துல மற்றவர்களால் ஏளனமாய் பேசப்பட்டு ஒரு வார்த்தை கூட மறுபடி பேச முடியாமல் தலை குனிந்து நின்னாயோ, அந்த இடத்துல உன்னை தலை குனிய வைத்தவர்கள் மத்தியில அவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்கிற ஒரு நாள் இதோ என் ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிறார். ஓ நிக்கமான வரவரவ சகர வரவரவ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்து. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இதை செய்து விட்டார்னு ஒரு விசுவாசத்தோடு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. ஆமென். என் சத்துருக்கள் மத்தியில என் தலையை நிமிரச் செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே என்னை ஏளனமாய் பேசினவர்கள், எனக்கு விரோதமாய் தடைகளை உண்டு பண்ணினவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஹalleluya, 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 ஹalleluya. கண்ணீர்தான், அவ்வளவுதான். என்ன பண்றது? என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படி நடக்குது. என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம், என் குடும்பத்துக்குள்ள மாத்திரம் பிரச்சனை மேல பிரச்சனை, என் குடும்பத்திற்குள்ள மாத்திரம் அடி மேல அடி, என் குடும்பத்துல மாத்திரம் கண்ணீர் நிறைஞ்சுக்கிட்டே இருக்குது. மாத்தி மாத்தி ஒரு மாதத்திற்குள்ள அநேக பிரச்சனைகள் என் குடும்பத்தை வந்து தாக்கிட்டு, ஒரு மாதத்திற்குள்ள அநேக கண்ணீர் நிறைந்த நாட்கள் என் குடும்பத்தை தாக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் நினைத்த நாட்கள் உண்டு. ஐயோ, என் குடும்பத்தாரோடு நான் சமாதானமாய் கழிக்கணும் நினைத்த நாட்கள் எனக்கு வேதனையாய் முடிந்தது. எனக்கு வேதனை. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. வெளியே சிரிக்கிறீங்க நிறைய பேரு, ஆனா உள்ள அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களா, இருதயம் சுக்கு நூறாய் உடைந்தவர்களா இங்க அநேகர் காணப்படுறீங்க. அநேகருடைய இருதயம் உடைந்த நிலையில காணப்படுகிறது. ஆமென். வெளியே உள்ள காயத்தை ஆற்ற மருத்துவர் உண்டு, என் ஆத்துமாவில் இருக்கிற பாரத்தை ஆற்ற யார் உண்டு? என் இதயத்தின் காயத்தை ஆற்ற யார் உண்டு? ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். உன் இதயத்தின் காயத்தை ஆற்ற அவர் உண்டு. ஹalleluya, 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 ஹalleluya. நிறைய பேர் நினைக்கிறீங்க, எல்லாரும் முகத்தை பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், ஐயோ அவளுக்கு என்ன நிறைய பேர் சொல்றாங்க. ஐயோ, என் இதயத்தில் உள்ள காயம் எனக்கு தானே தெரியும், ஐயோ அது எனக்கு தானே தெரியும் என்று நிறைய பேரே சொல்றீங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன் மகனே, நானோ உன் இருதயத்தை சோதி தருகிறவராய் இருக்கிறேன். அநேக நாட்கள் ஆமென் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் அல்லவா? ஒரு இடத்திற்கு நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது ஐயோ நீயா, நீ எதற்கு இங்கு வந்தா என்று கேட்டார்கள் அல்லவா? அந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் சீக்கிரத்துல அந்த நாள் வருகிறது. அந்த நாளில ஐயோ சகோதரி, நீ என்னுடைய வீட்டிற்கு வராம நான் இந்த நல்ல காரியத்தை செய்ய முடியாது. நாளைக்கு என்னுடைய வீடு பால்காய்ப்பு, நீதான் முதல்ல என் வீட்டை வந்து திறந்து வைக்கணும்னு அந்த சொந்த பந்தங்கள் உங்களுடைய வீடை தேடி வருகிற நாள் வருகிறது. ஐயோ இவன் கடல்ல இருக்கிறான், இவன் என் வீட்டுக்கு வந்தா என் வீடு தரித்திரமாயிரும் நினைச்சிருந்தாங்கல்ல. அவங்க சொல்லுவார்கள், நீதான் என் வீட்டுல கால் வைக்கணும், ஏன்னா உன்னோடு இருக்கிறவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் கால் மிதிக்கும் பொழுது, நீ கால் மிதிக்கும் பொழுது என் வீட்டிற்கு ஆசீர்வாதம் தேடி வரும் என்று சொந்த பந்தங்கள் சொல்ல போகிறது. உங்க சொந்த பந்தங்கள் சொல்ல போறாங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரப்பா. ஹalleluya, 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 ஹalleluya.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், நெஞ்சின் நோகங்கள் அதை நெஞ்சோம் பாருங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை நெஞ்சோம் பாருங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே என் உள்ளம் ஏங்குதே, என் உள்ளம் ஏங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். அநேகர் இதை யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் என் பலவீனங்கள் யார் என்னை தேற்றுவார்னு கலகத்தோடு வந்திருக்கிறீங்கள. ஒரு விசுவாச அறிக்கையோடு உங்களுக்கு முடிக்க போகிறேன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து இருக்கிறார், என் தேவன் உங்களை அறிந்தவராய் இருக்கிறார். மத்தேயு புஸ்தகத்திலே சொல்லுகிறது, நான் இவர்களுக்காய் பரிதபிக்கிறேன். 3 நாட்கள் ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது, ஐயோ இவர்கள் வழியிலே பசியாய் விடுவார்களே என்று ஆண்டவர் பரிதபித்தார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல நீண்ட நாள் காத்திருக்கிறதுனால என்ன பயன் நினைக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் அந்த நீண்ட நாள் காத்திருக்கிறதுனால வருகிறதான இழைப்பை அவர் முன்னதுமே அறிந்திருக்கிறார். அதனால் வருகிற சோர்வுகளை அவர் முன்னதுமே அறிந்திருக்கிறார். அதனால் உங்க மேல பரிதபிக்கிறவராய், உங்கள் மேல் மனதுருகிறவராய், உங்கள் இதயத்தின் காயத்தை கட்டுகிறவர்களாய், உங்கள் மனதின் சோர்வுகளை ஆற்றுகிறவராய் இந்த வேலையில உங்களோட சிவாடி கொண்டு இருக்கிறார். அவர் யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஓடி இணைந்திருந்துட்டு வீட்டுல போய் மறுபடியும் நான் உலகத்தோடு சேர மாட்டேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன்ப்பா, என் நேசுவோடு இணைந்திருப்பேன். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில அவர் மகிமைப்படுவார், என் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையில அவர் மகிமைப்படுவார், நான் செய்கிற செயல்ல அவர் மகிமைப்படுவார், நான் நடக்கிற இடங்களில் அவர் மகிமைப்படுவார், நான் செய்கிற வேலை ஸ்தலங்களில் அவர் மகிமைப்படுவார், நான் தண்ணி எடுக்கிற இடத்துல அவர் மகிமைப்படுவார். எல்லா இடத்திலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் இதை நிரூபிப்பேன். நான் உலகத்தான் அல்ல, என் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னது போல, ஆண்டவரே நீர் எப்படி உலகத்தார் அல்லையோ அதே போல நாங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அல்லப்பா. எங்களுக்கு உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் வேண்டாம். நீர் ஒருவர் மாத்திரம் போதுப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. கடைசியா கைகளை 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க, வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஆராதிப்போம்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது ஏன் 2 கையை வானத்துக்கு உயர்த்துறோம்னு சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? தெரியுமா, ஒரே ஒரு காரியம் தான்.
ஒரு சிறு பிள்ளையானது உங்களிடத்துல இருந்து ஓடி வந்து ரெண்டு கையை இப்படி தூக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? அதால நடக்க முடியல, என்னை தூக்கிக்கோன்னு அந்த பிள்ளை நம்மகிட்ட சொல்லும். அதே போல நம்ம 2 கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி காட்டும் பொழுது, அப்பா இந்த உலகத்துல என்னால நடக்க முடியலப்பா, என்னால தாங்கி கொள்ள முடியல ஆண்டவரே, என்னை உங்களோட கரத்துல ஏந்தி கொள்ளுங்கப்பா, என்னை தூக்கி கொள்ளுங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்படியா நம்ம 2 கைகளை அப்பாட்ட தூக்கி காட்டுறோம். ஹல்லேலூயா. அப்பா நீங்க என்னை தாங்கி கொள்ளுங்க, நீங்க போதும் ஏசப்பா. கைகள் உயர்ந்து இருக்கட்டும். உங்க சமூகம் எனக்கப்பா. விசுவாசத்தோடு சொல்லணும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறேன், புது எண்ணெய் பொழிகிறேன், புது பலன் தருகிறேன், புது எண்ணெய் பொழிகிறேன். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கடைசி உங்க சத்தத்தை உயர்த்தி, நீங்க ஆண்டவரே நீங்க போதும்பா, நீங்க போதும். நீங்க வந்தா சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும். ஆமென் ஆண்டவரே. பலவீனம் எல்லாம் மாறி போயிருப்பா, தடைகள் எல்லாம் மாறி போயிருப்பா. நீங்க மட்டும் வாங்கப்பா, நீங்க மட்டும் எங்களோடு வாங்க ஆண்டவரே. இருளில் நடக்கிறவங்க ஐயோ பயமா இருக்கிற கூட ஆட்களை கூட்டிட்டு போவாங்க. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருளான சூழ்நிலையில இருக்கிறதப்பா, வெளிச்சமாகி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பயணித்து வருகிறார், எங்களோடு பயணித்து வருகிறாங்கப்பா. உண்மையே நாங்கள் கூப்பிடுகிறோம்ப்பா, உண்மையே எங்கள் தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். எங்களோடு வாரோம். எப்போதோடு சொல்லியிருக்கிற உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லியிருக்கிற எல்லா பிள்ளைகளின் இருதயத்தின் பாரங்கள் மாறி போகலாம், எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஒரு நாள் நான் வரும் பொழுது ஆண்டவர் அன்னைக்கு ஆராதனையில பேசினா எனக்கு இந்த காரியத்தை என் வாழ்விலே செய்தார் என்று சாட்சியிடத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நீர் தருவீராக. இவ்வளவு நேரம் நான் பேசின வார்த்தை, நான் செய்த ஆராதனை எல்லாம் நான் செய்யலப்பா, நீங்க செய்திருக்கிறீங்க, நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா உங்க பிள்ளைகளோட. நான் ஒன்றும் இல்லப்பா, நான் குப்பேன், என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். நீர் பெருகணும், நான் சிறுகணும். உங்களோட கரத்துல தந்து தாழ்த்தி சுபிக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி பலவே இயேசுவின் மூலம் சுபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷக்கணக்கரை கூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பேசினதுனால் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே நம்ம அனைவரோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தாவே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் உடைய உறவுகளையும் ஆண்டவரை எல்லா சோதனைக்கும் நீர் ஆண்டவரை உட்படாதபடிக்கு நீர் காத்துக் கொள்ளுவீராக. திராணிக்கு மேலே உடைய பிள்ளைகள் சோதிக்கப்படாதபடிக்கு தேவன் நாமே உங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவீராக. எல்லா விதமான பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக் கொள்ளுவீராக. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுத்து ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் குறிக்கப்பட்ட காலத்தில் என்று சொல்லப்பட்டது போல உங்கள் பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அந்த காலத்தில் நிறைவேறுவதற்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியோடு விடுதலையோடு வாழட்டும் ஆண்டவரே. திராணிக்கு மேலாக சோதிக்க விடாதபடிக்கு ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நீர் காத்துக் கொள்ளுவீராக. சோதனையின்றி தப்பித்துக் கொள்ள தேவன் வழி திறப்பீராக ஆண்டவரே. தேவன்
தாமே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தடைப்பட்ட பிள்ளைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, அத்தனை பேர் நினைவு கொண்டு ஆசீர்வதி. செய்து கொடுத்த தாசனோடு மடி குடும்பத்தோடு ஆண்டவரே, உறவுகளோடு ஊழியர்களோடு கத்தர் கூட இருந்து ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பினாக. இன்னும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் உடைய தாசனை இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறாக. ஆண்டவரே, உடைய கிருபா வரங்கள் எல்லாம் ஆண்டவரே வெளிப்படட்டும். ஆண்டவரே, கிருபா வரங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பாவுடைய மகனுடைய தாசனுடைய ஊழியத்திலே ஆபரேட் ஆகும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை அற்புத அடையாளங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதிக்க முடியாது. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சென்று சொல்வோமா? என் ஆத்துமாவே